வந்திடுவார் இயேசு, அத உள்ளபடி மக்களிடம் பேசு. சொன்னபடி வந்திடுவார் இயேசு, அத உள்ளபடி மக்களிடம் பேசு. கடைசி காலம் நடக்குது பாரு, கர்த்தர் வரும் விலகிது கூறு. கடைசி காலம் நடக்குது பாரு, கர்த்தர் வரும் விலகிது கூறு. சொன்னபடி வந்திடுவார் இயேசு, அத உள்ளபடி மக்களிடம் பேசு. சொன்னபடி வந்திடுவார் இயேசு, அத உள்ளபடி மக்களிடம் பேசு. நான் உங்களுக்கு தேவன் என் மூலமாய் கொடுக்க விரும்புகிற செய்தியுடைய தலைப்பு இரண்டாம் வருகையை பற்றி தான். இரண்டாம் வருகையை பற்றி தான். வருகை என்றாலே பூமிக்கு வர்றதுக்கு பேர் தான் வருகை. பூமிக்கு வராம அங்கெங்கெல்லாம் வானத்தில் அங்கெல்லாம் நின்றுட்டு போறது வர்றதெல்லாம் வருகை அல்ல. முதலாம் வருகை முடிந்து போயிற்று, முடிஞ்சிருச்சா? இரண்டாம் வருகை நடக்க போகிறது. இந்த இரண்டு காரியத்தை பற்றியும் தீர்க்க தரிசனத்திலே வேத புத்தகத்திலே மிகவும் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பல சபைகளிலே பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை முடிந்து விட்டது என்று சொல்லுகிற கூட்டம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை முடிந்து விட்டது. இன்னொரு கூட்டம் இயேசு வரப்போவதே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட கூட்டங்கள் உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாம் வருகை முடிந்து விட்டது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிபி 2017. இரண்டாம் வருகை வேதம் சொல்லுகிறதா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வரிசையாய் ஒரு 10-15 வசனங்களை வாசிக்க போகிறோம். வசனம் இருந்தால் தான் கருத்துக்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். வசனம் இருந்தால் தான் எங்க போனாலும் சரி தைரியமாய் பேச முடியும். நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய நீங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், எங்கு போனாலும் தொய்வில்லாமல் தைரியமாய் வசனத்தின்படி சத்தியத்தை சொல்லி அது யாரா இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமாய் நிற்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இயேசு கிறிஸ்து பிசாசாகிய உன் தலையை நசுக்குவார், நீ அவரின் குதிங்காலை நசுக்குவாய். இது சிலுவையிலே முடிந்து விட்டது. முதலாம் வருகை. என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் கடகடகடன் வரிசையா தான் சொல்லுவேன் நான். என்னாகும் 24:17. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை காண்பேன், மேசியாவை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. ஆக ரெண்டு காரியம் நடக்க போறீங்க. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். யாக்கோபின் சந்ததியிலே யூதா கோத்திரத்திலே நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். முதலாம் வருகை. இரண்டாவது காரியம், ஒரு செங்கோல், வாசிங்க, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு ஆட்சி இஸ்ரவேலிலிருந்து எழும்ப போகிறது. இன்னும் அந்த ஆட்சி எழும்பவே இல்லை. அது இரண்டாம் வருகை. 19ஆம் வசனம் இருக்கா? வாசிங்க. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபிலிருந்து தோன்றுகிறவர் ஒருவர் ஆளுகை செய்வார். யார் அவர்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா. எப்ப ஆளுகை செய்வார்? முதலாம் வருகையில் அல்ல, இரண்டாம் வருகையிலே ஆளுகை செய்வார்.
இரண்டாம் வருகையை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆக யாக்கோபிலிருந்து வருகிறவர் ஆளுகை செய்வார். உபாகமம் 18:18 வாசிங்கள். வேதம் எப்படி திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி, உன்னை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்காக நான் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். முதலாம் வருகை இது. இயேசு கிறிஸ்து மேசியா வருவார் என்று மோசேயை போல பிந்தின மோசே வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆட்சி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இரண்டாம் வருகை. யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இரண்டாம் வருகை பற்றி சொல்லி இருக்கிறார். கடைசி நாளிலே பூமியிலே நிற்பார். முதல்ல ஒரு பூமியில் நின்னாரு, அது ஃபர்ஸ்ட் வருகை. இது எப்படி போட்டிருக்கு? கடைசி நாளிலே பூமியில் நிற்பார். இரண்டாம் வருகையை பற்றி யோபு சொல்லுகிறார். சங்கீதம் 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததை பற்றி சங்கீதக்காரன் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறார். பவுல் எழுதியிருக்கிறார். ஆக மரணத்தை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுதலை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது, முதலாம் வருகையை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது, இரண்டாம் வருகையை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள் நம்மிடத்தில் வந்து, உங்கள் பழைய பாட்டில் இதெல்லாம் இருக்கிறதா? இருக்கிறது, வசனம் தான் சொல்ல தெரியல நிறைய பேருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ள போகிறார். அதுதான் நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாள் மகா கொடிதான நாள். சங்கீதம் 118 22 முதல் 24 வசனங்கள். சங்கீதம் 118 22 முதல் 24 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் இரண்டையும் இணைத்து சொல்லப்படுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் யார்? அவர்கள் இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் தான் இஸ்ரவேல் சபையை கட்டி கொண்டிருக்கிறான். அந்த இஸ்ரவேல் மக்களே கல்ல ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கும் போது இந்த கல் தேவையில்லைன்ட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல் தேவையில்லை என்று சொல்லி இந்த கல் ஆகாத கல் என்று தள்ளிவிட்டார்கள். அந்த கல் இன்னொருத்தன் சபையை கட்டுறான். யாரு? நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். இந்த சபைக்கு மூளைக்கல்லே அதுதான் சொல்லி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஆக இஸ்ரேல் சபையிலே தள்ளப்பட்ட அந்த கல் கிறிஸ்தவ சபைக்கு மூளைக்கல்லாய் மாறி இருக்கிறது. ஆக இது முதலாம் வருகை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகிற கிறிஸ்தவ சபையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளிலே அடையாளங்கள் என்று கொடுப்பார். 2 அடையாளம் தான் கொடுப்பார். இதோ ஆனால் வேத புத்தகத்திலே 2 அடையாளம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் ஒண்ணே ஒண்ணுதான், மரணம், உயிர்த்தெழுதல். அது சம்பந்தப்பட்ட அடையாளம் தான் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே பிறப்பை பற்றி அடையாளம் சொல்லுகிறார். ஏசாயா 7:14 மறுபடியும் வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இதான் இப்போ டிசம்பர் 23 எல்லாரும் சொல்ல போறாங்க போல தெரியுது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு
குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த ரெண்டு வசனமே என்னன்னு புரியல நம்ம ஆட்களுக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பிறந்து போறாரு, ஒரு பேபி பிறந்துச்சு, ஒரு இன்ஃபன்ட் பிறந்துச்சு. உனக்கு கொடுக்கப்பட்டது யாரு? உனக்கு கொடுக்கப்பட்டது யாரு? உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது குமாரன். அந்த பேபி எப்ப குமாரனாய் மாறியது? பேபியா இருக்கும் போது அல்ல. ரோமர் 1:5 சொல்லுகிறது, அவர் மரித்து உயிர்த்த பிற்பாடே தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். ரோமர் 1:5 வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆக குமாரன் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பேபி ஜீசஸ் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு பேபி ஜீசஸ் கொடுக்கப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டது உயிர்த்தெழுந்த ஆண்டவர், குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், உண்மையிலும் உண்மை. ஆனால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்புறம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஃபுல் அத்தாரிட்டி அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சரி, அடுத்த வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு. சரி, ஆக முதலாம் வருகை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் ராஜ்யத்தை திடப்படுத்தி அதை ஆளுகைக்கு ஏற்பாடு செய்வார் என்று இரண்டாம் வருகை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டு காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆக அவர் மரிப்பார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது, உயிர் தருவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:24. தானியேல் 9:24 சீக்கிரம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை குறைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிறுத்தி பண்ணுவதற்கும் 25 வாக்கியங்கள் எல்லாருக்குமே. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அரங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா வருவார், சங்கரிக்கப்படுவார். ஆக இயேசு மரிப்பார் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப மரிப்பார் என்று அந்த காலங்களும் சமயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 69 வாரங்களுக்கு பிறகு மரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 வாரங்களுக்குள்ளே அந்த காம்பவுண்டு, எருசலேம் தேவாலயம் அதெல்லாம் சீர்படுத்தப்படும், செம்மைப்படுத்தப்படும். அதற்கு பிற்பாடு 62 வாரங்கள், 62 × 7 அத்தனை வருடங்கள். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படுவார் என்று தானியேல் தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 14:4 ஒரு சில வசனங்களை தான் வெளிக்கொண்டு வருகிறேன். சகரியா 14:4 அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒலிவமலையிலே அவருடைய பாதம் நிற்கும், ஒலிவமலை இரண்டாய் பிளக்கும். அதோடு அவரோடு கூட நாமும் வரப்போகிறோம். நம்முடைய கால்களும் ஒலிவமலையிலே விதிக்கப்பட போகிறது. ஆனால் பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. யூதா 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியால் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார். அந்த பரிசுத்தவான்கள் யாரு? நாமதான். ஹல்லேலூயா. நம்மோடு கூட வருகிறார் என்று யூதா எழுதுகிறார். ஏனோக்கு சொன்னதை யூதா எழுதுகிறார். ஆமென்.
ஆக ஏனோக்கு காலத்திலே முதலாம் வருகையும் நடக்கல. ஆனாலும் இரண்டாம் வருகையை பத்தி, அதாவது சில சைக்காலஜி ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்பவுமே ஒரு தூர பார்வை இருக்கணும், தூர கண் இருக்கணும். நம்முடைய அப்துல் கலாம் கூட சொல்லுவாரு, உங்களுக்கு விஷன் ரொம்ப தூரத்து விஷன் வேணும்னு சொல்லுவாரு. அதே போல ஏனோக்கு முதலாம் வருகையை பத்தி கூட விஷன் இல்லை அவருக்கு, அவருக்கு இரண்டாம் வருகையை பற்றிய விஷன் இருக்கு. அல்லேலூயா. ஆக இரண்டாம் வருகை, அதனாலதான் இன்னைக்கு நம்ம இரண்டாம் வருகையை பத்தி தான் படிக்க போறோம். அல்லேலூயா. அதனால இரண்டாம் வருகை ஒரு வித்தியாசமான காரியமாக இருக்கிறது. ஏசாயா 61:1-2 வசனங்களை வாசிங்கன்னா முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் இணைந்து இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்வது போல இருக்கிறது. இது லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அவருடைய பிறந்த ஊர் நாசரேத்திலே அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து ஏசாயா புத்தகத்தை வாங்கி படிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை எடுத்துதான் இயேசு கிறிஸ்து படித்தார். இதுல முதலாம் வருகையை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது, இரண்டாம் வருகையை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தனித்தனியா விளைக்கலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன மனசுல வருதோ அதை அப்படியே மொத்தமா கூட இணைச்சு கூட சொல்லுவாங்க, அப்படியே குழப்பி கூட சொல்லுவாங்க. திடீர்னு சில காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு இன்னொரு காரியத்தை கூட நுழைப்பார்கள். அதெல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள். அப்படித்தான் ஒரே காரியம் முதலாம் வருகையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது வாசிங்க அதை. ஏசாயா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம். அபிஷேகம்னா அந்நிய பாஷை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேவன் செய்கிற ஒரு செயல்பாடுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்றால் அந்நிய பாஷை கிடையாது. இங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களை விடுதலை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே. எந்த சிறைக்குள்ள இருந்தவங்கள? பிசாசின் சிறைக்குள்ள இருந்தவர்களை விடுதலை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே. இந்த சிறைப்பட்ட விஷயங்களை இன்னதென்று புரிந்துவிட்டால் போதும், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனமே புரிஞ்சிடும். சிறைப்பட்டதுன்னா என்னன்னு புரிஞ்சிடும். அது பாதாளம்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். ரைட், வாசிங்க. விடுதலையும் கட்டுண்டவர்களையும் கட்ட வைத்தலையும் போறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். யார் அவங்க? இஸ்ரவேல் மக்கள், நாம் அல்ல. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். இது இரண்டாம் வருகையில் நடக்கிற காரியங்கள். இது ஆக முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் இணைத்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இது எல்லாம் இணைச்சு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதாலே இந்த இரண்டு காரியங்களும் இரண்டு வருகையும் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதுனாலே இஸ்ரவேல் மக்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் இல்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியை நம்மை போல் பெறவில்லை. நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களோடும் பரிசுத்தாவியானவர் இருந்தார், நம்மோடும் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்களோடு இருந்தால் நம்மோடு அல்ல, நமக்குள் இருக்கிறார். அவர்களோடு நண்பனை போல இருந்தால் வருவார் போவார், நமக்குள் இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து நாம் தப்பு செஞ்சோம்னா துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு போகவே மாட்டார். அவரு நமக்குள்ள இருக்கிறார். அதனாலே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். 1 Corinthians 6:19 வாசியுங்கள். 1 Corinthians. புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் வித்தியாசங்கள் நிறைய தெரியும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் எது? சரீரமா, ஆவியா, ஆத்மாவா? உங்கள் சரீரம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது.
இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலயம் எது? எருசலேம். நமக்கு ஆலயம் எது? இந்த சரீரம். நாம் தான். இங்க ஒரு ஆலயம் இருக்குது, இங்க ஒரு ஆலயம் இருக்குது, இங்க ஒரு ஆலயம் இருக்குது, இங்க ஒரு ஆலயம் இருக்குது. எல்லா ஆலயமும் ஒன்னா சேர்ந்தா தேவாலயம், பேராலயம். அல்லேலூயா. இந்த கட்டடங்கள் அல்ல ஆலயம். ஆமென். நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தாவீது நான் கட்ட போறேன்னாரு. தாவீதுகிட்டே சொன்னார் ஆண்டவர், கற்களால் கட்டுவதிலே நான் வாழ்வதில்லை, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நிறைய பேர் இந்த கட்டடத்தை தான் ஆலயம் என்று பிரசங்கிக்கிறார்கள், ஆலயம் என்று சொல்லுகிறார்கள், அதையும் நம்புகிறார்கள், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல, வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அப்படி அல்ல. நாமே அந்த ஆலயம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? ஆவியானவர். இயேசு அல்ல. இயேசு வானத்திலே பரலோகத்திலே பிதாவுக்கு வலது பக்கத்திலே நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுடைய வார்த்தை தான் நமக்குள்ளே இருக்கிறது ஒழிய இயேசு இங்கே இல்லை. இங்கே இருக்கிறவர் ஆவியானவர். அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே இருக்காரு, உணர்வே இல்லையே நமக்கு. ஆனால் அப்படிப்பட்ட உணர்வுகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு ஆவியானவர் உள்ளே இருக்கக்கூடிய தேவாலயமாய் அவர்கள் மாறாத காரணத்தினாலே அவர்களுக்கு முதலாம் வருகையும் புரியவில்லை, இரண்டாம் வருகையும் புரியவில்லை. அதனாலே அவர்கள் அவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆபிரகாமிடம் சொன்னாரே தேவன், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 4 உங்களுக்கு ஒரு எல்லையை கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுப்பேன், உங்களை ஆள வைப்பேன், உங்கள் சந்ததியை நான் அப்படியாய் செய்வேன் என்று ஆபிரகாமிடம் சொன்னாரே தேவன். அந்த ஆட்சியை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆட்சியை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ரட்சிப்பை பற்றியோ அல்லது இரண்டாம் வருகையை பற்றியோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை பற்றியோ அவர்கள் கண்டுக்கல, அதை பற்றியே யோசிக்கல. உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்லிவிட்டு போனார் சீஷர்கள் மத்தியில, நான் போவேனாயில் தேற்றவாளன், போகலன்னா தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். யார் தேற்றவாளன்? பரிசுத்தாவியானவர். நான் போனேனாகி தேற்றவாளன் வருவார். அவர் என்ன செய்வாரா? அவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், அவர் தேற்றவாளன் பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரை கண்டித்து உணர்த்துவாராம்? நம்ம ஆட்கள்லாம் இப்போ விசுவாசி கண்டித்து உணர்த்துறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? நம்ம வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு பாவத்தை குறித்து சொல்லுகிறார் ஆவியானவர். நான் எப்படி ரட்சிக்கப்படாத தெரியுமா? ஏதோ ஒரு ஆள் பேசிட்டு இருந்திருப்பாரு மீட்டிங்ல, ஏதோ ஒரு ஆள் இயேசு பத்தி சொல்லியிருப்பாரு, ஆவியானவர் மூலமாய் தான் அவர் செய்யறாரு. பிரசங்கம் பண்றவனோ பேசுறவனோ நமக்கு சத்தியத்தை சொல்றவனோ ஆவியானவர் மூலமாய் தான் சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் சொல்றது ஆவியானவர் கிரியை. அந்த கிரியினாலே நான் பாவி என்று உணர்கிறேன், ஆவியானவர் எனக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். எது பாவம்? அடுத்த வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத அத்தனை பேரும் பாவிகள். இயேசுவை விசுவாசிக்காத அத்தனை பேரும் பாவிகள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர். யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? விசுவாசிக்கு இல்ல, விசுவாசி தான் ரெட்டிக்குள்ள வந்துட்டாங்க. விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நம்ம ஆட்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்ல அல்ல, நிச்சயமா இது உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார், பாவத்தை குறித்து. இதை ஆவியானவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கண்டித்து உணர்த்தணும், உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அப்படி உணர்த்தினால் மேசியாவை ஏற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது என்னத்தை கண்டித்து உணர்த்துவாராம்? நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். என்னையா நீதி? இது ஒரு கேள்வி. என்ன நீதி? வாசிங்க. நியாய தீர்ப்பை குறித்தும் இல்ல, நீதியை குறித்துங்கறத பத்தி விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அவர்கள் என்னை விசுவாசப்படியாலே பாவத்தை குறித்தும், அப்புறம் என்னை காணாதபடிக்கு, என்னங்க? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு,
காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். இவர் பிதாவிடத்துல போனா எப்படியா நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பாரு ஆவியானவரு? நீங்கள் என்னை காணாதபடினாலே நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பாரா? நான் எங்க போறேன்னா பிதா கிட்ட. ஒரு பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்க போகிறான்? மகா பரிசலத்துக்கு போகிறான். பாவ நிவாரண நாள். நான் பிதாவுக்கிட்ட போய் என் ரத்தத்தை அங்கே தெளித்தால் மாத்திரமே உனக்கு நீதி கிடைக்கும். அவன் இது தேவ நீதி, மனுஷ நீதி அல்ல, உன்னுடைய சொந்த நீதி அல்ல, இது தேவ நீதி. இந்த தேவ நீதியை குறித்து, பாவ நிவாரணத்தை குறித்து ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே போயிருக்கிறார், ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது நீதியை பற்றியும் இன்னொன்று என்னது? நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் தேவ நீதியை ஆவியானவர் மூலமாய் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு பிதாவிட்ட போயிட்டாரு, மகா பரிசுத்தம் போயிட்டாரு, அங்க பாவ நிவாரணம் நடந்துருச்சு. அதனால உனக்கு தேவ நீதி வந்துருச்சு. யார் சொல்லிக் கொடுக்கிறது? ஆவியானவர். அடுத்த வசனம் நியாய தீர்ப்பை பற்றி ஆவியானவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படியெல்லாம் நியாய தீர்ப்பு நடக்கும் சொல்லி. ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு இந்த கேஸ் எல்லாம் பார்த்து நியாய தீர்ப்பு பத்தி எல்லாம் புரியாது நமக்கு. அவர் சொல்ற நியாய தீர்ப்பு தான் பரவாயில்ல. ஆக இப்படி ஆவியானவரை அவர்கள் நாம் பெற்றது போல பெறாதனாலே, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட சாக்கியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்தது போல இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்காமல் போனதுனாலே அவர்கள் முதலாம் வருகையும் புரியவில்லை, இரண்டாம் வருகையும் அவர்களுக்கு புரியவில்லை. புரியாமலே அப்படியே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. ஆனாலும் அவங்களுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆட்சி வரும், மேசியா வந்து எங்களுக்கு ஆட்சியை கொடுப்பார். இந்த ஒரே எண்ணம் தான் அவங்களுக்கு. மேசியா வந்து ரட்சிப்பார் என்று அர்த்தம் அல்ல அவங்களுக்கு. இப்ப அங்க ஒரு வீப்பிங் ஹால் என்று ஒன்று, வீப்பிங் வால் என்று ஒன்று இருக்கிறது, அழுகையின் சுவர். அதுல போய் இஸ்ரேல் மக்கள் டெய்லி முட்டிக்கிறானா, முட்டிக்கிட்டு இருக்கலாம், மேசியாவை வாரும் ராஜ்யத்தை தாரும், அப்படித்தானே சொல்றாங்க. வழியே மேசியாவை வாரும் ரட்சிப்பை தாரும்னு இல்ல. அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றியும் கவலை இல்லைப்பா. அவங்களுக்கு என்ன ஐடியாவெல்லாம் பரிசெலுத்தினாவே போதும், விருத்தசனம் பண்ணாவே போதும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணா போதும், ரட்சிப்பு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் பலி செலுத்த முடியல. அவங்களுக்கு தேவாலயம் இல்லை. அதனால அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி தலையிலே கத்தி இருக்குது, கீழே நிற்கிறான், என்னை கத்தி விடுவோமோ தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒலிவ மலையில் நிற்கும் பொழுது அவரை பார்த்து சீஷர்களே கேட்டார்கள். அப்போஸ்தலர் 1:6 அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். இக்காலத்தில அவர் சொல்றாரு, நீங்க ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றீங்க, இனி பரிசுத்தாவில ஞானஸ்நானம் பெறுங்க, காத்துருங்க, அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரா? உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இப்பதான் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பியா? அவங்க எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இத்தனை அற்புதங்களை பார்த்து, இத்தனை ரட்சிப்பின் வசனங்களை கேட்டு, இவ்வளவு பண்ணினாலும் கூட அவருடைய உள்ளமெல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ராஜ்யம் ராஜ்யம், ஆட்சி ஆட்சி, அதேதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, அதை பிதா பார்த்துக்குவாரியா? அவர் காலத்தில் அவர் செய்வாரியா? நீ நான் சொன்னதை செய். இதுதான் ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை நடக்க போகுது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இரண்டாம் வருகைன்னு நினைக்கல இஸ்ரேல் மக்கள். மேசியா வருவார், ராஜ்யத்தை தருவார், அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? பழைய ஏற்பாடு வசனங்களை எல்லாம் படிச்சு இயேசுவை எல்லாம் முதலாம் வருகையில பார்த்து, இப்ப இரண்டாம் வருகையில தான் இயேசு வருவார்னு நினைச்சிருக்கிறோம் நம்ம. அப்படி என்றால் ஒரு சிலர் சொல்றாங்க, இரண்டாம் வருகை முடிஞ்சு போச்சு, அவங்க பின்னாலே போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய சபையார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இப்படி சொல்றவங்க பின்னாலே போயிட்டு இருக்கிறாங்க. இரண்டாம் வருகை முடிந்து போய்விட்டது. எப்படி தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தார்ல, அப்போவே இரண்டாம் வருகை முடிஞ்சிட்டான். அந்த குரூப் என்ன குரூப்னா, பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர். அதனால பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா, அதனால இரண்டாம் வருகை முடிஞ்சிச்சு. அவன் சொல்றான், இனி இரண்டாம் வருகை கிடையாதுன்றான். சரி,
ஒரு சில முஸ்லிம்கள் சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? இது செமினார், இது நம்ம இதுல நடக்கக்கூடிய சர்ச்சையில் நடக்கக்கூடிய மீட்டிங் மாதிரி இல்லை. அதனால ஜெனரல் கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவேன் நான். இதுல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து நான் வருவேன்னு சொல்லிட்டு போனாரா? பவுலை சந்திக்க வந்தார். பவுலை சந்திக்க இயேசு வந்தார். ஆனால் 2ஆம் வருகை முடிந்து விட்டது. முஸ்லிம் சொல்றது. இப்படி ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு ஏற்றபடி சில காரியங்களை எடுத்துக்கொண்டு சில காரியங்களை வருகை முடிந்து விட்டது. நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிறது புரியல நிறைய பேருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர் வந்து கூட்டிக்கிட்டு போவேன். அவர் சொல்லிட்டு போன வருங்க, நம்மளை பார்த்து சொல்லிட்டு போன வருங்க. அப்ப அவர் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிக்கிறார். கூட்டிட்டே போல இன்னும் யாரையும், அதனால இன்னும் அந்த வருகை நடக்கல.